தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 21/3/2016 திங்கட்கிழமை மகம் நட்சத்திரம் மதியம் 2:53 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருப்பது 18/3/2016 என்று சொன்னேன். சித்தர்கள் வழிபாடு ஒரு சிறப்பான வழிபாடுன்னு. கடைகளிலே எல்லாம் சித்தர்களுடைய படங்கள் கிடைக்கின்றன. 18 சித்தர் படங்கள் சில ஆலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடைகளில் எல்லாம் கிடைக்கின்றன. அந்த சித்தர்களிலே நமது நட்சத்திரத்திற்கு உரிய சித்தர் யார் என்பதை நீங்கள் முதலிலே கண்டுகொள்ள வேண்டும். பிறகு அந்த படத்தை அவருக்குரிய நட்சத்திரத்திலேயே வீட்டு பூஜை அறையிலே வைக்க வேண்டும். வைத்து ஓம் குருவே சரணம் என்று சொல்லி, அடுத்து ஓம் அந்த எந்த குரு மற்ற முனி என்றால் மற்ற முனி குருவே சரணம் என்று சொல்ல வேண்டும். ஒரு 11 முறையாவது சொல்ல வேண்டும். சொல்லி உங்களுடைய கோரிக்கைகளை சொன்னால் அவருடைய அந்த அருளினாலே நமக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படும். சித்தர் வழிபாடு ஒரு சிறப்பான வழிபாடு. ஆகையினாலேதான் இப்பொழுது நட்சத்திர அடிப்படையில் பலரும் அந்த சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொள்ள தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்ல இருப்பது, ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும், மிருகசீரிஷத்திலே பிறந்தவர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும், திருவாதிரையில் பிறந்தவர்கள் எந்த சித்தரை வழிபட வேண்டும் என்பதை பற்றி சொல்லப் போகின்றேன். ரோகிணியில் பிறந்தவர்கள் மச்சமுனியை வழிபட வேண்டும். மச்சமுனியினுடைய ஜீவ சமாதி திருப்பரங்குன்றத்திலே இருக்கிறது. மச்சமுனி மிக அற்புதமான ஒரு முனிவர். அவர் இந்திய நாட்டிலே யார் ஆளப்போகிறார்கள் என்பதை கூட எடுத்து சொன்னதாக சொல்வார்கள். தாழ்வில்லா விக்டோரியும் 60 ஆழ்வாள், தகவுடனே வெள்ளையனும் 100 ஆழ்வான் என்று சொல்லி ஒரு கவிதை அவர் எழுதியிருக்கிறார். விக்டோரியா மகாராணியார் 60 ஆண்டுகள் ஆண்டார். பிறகு வெள்ளையன் 100 ஆண்டுகள் ஆண்டார். அதற்கு பின்னாலே கடைசியிலே கீழ்ராமக்காரனுடைய ஆட்சி இந்த இந்தியாவிலே வரும் என்று முடித்திருப்பதாக ஒரு சிலர் சொல்வார்கள். அந்த மச்சமுனிவருடைய பாடல் எங்கு இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு சிலர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவருக்கு ரோகிணி நட்சத்திரம். எனவே ஜீவசமாதி திருப்பரங்குன்றத்திலே இருக்கின்றது. மிருகசீரிஷத்திலே பிறந்தவர்கள் பாம்பாட்டி சித்தரை வழிபாடு செய்ய வேண்டும். அவர் சங்கரன் கோயிலே இருக்கின்றார் என்று சொல்கிறார்கள். சங்கரன் கோயிலே அவருடைய ஜீவசமாதி இருக்கின்றது. பாம்பாட்டி சித்தர் வழிபாடு மிருகசீரிஷத்திற்கு உகந்ததாக இருக்கும். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை நாம் அறிந்து கண்டறிந்து அவரது படத்தை இல்லத்தில் வைத்து வழிபட்டாலே நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி, மேலும் உள்ள சித்தர்கள் வழிபாட்டை தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் என்று சொல்லி, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, கொள்கை பிடிப்பை அகற்றிக் கொள்ள வேண்டிய நாள். இன்றைக்கு குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். பாகப்பிரிவினைகள் நடைபெறுவதில் கூட கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படலாம். என்ன இருந்தாலும் குரு பார்ப்பதால் மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருப்பவர்களின் பகை மறந்து செயல்படுகின்ற நாள். பல நாட்களாக முயற்சி செய்த காரியம் என்று முடிவடையப் போகின்றது. சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாத கவலை இன்று அகலும். குழந்தைகளாலும் உதிரி வருமானங்கள் உண்டு. மிதுனராசி நேயர்களே, ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வந்து சேரலாம். உற்றார் உறவினர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, சந்தோஷ வாய்ப்புகளை சந்திக்கும் நாள். இன்றைக்கு சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. சிம்மராசி நேயர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. குருச்சந்திர யோகத்தோடு இருப்பதால் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும். திடீர் தனலாபம் உங்களுக்கு வந்து சேரலாம். ராகுபலத்தால் யோகங்கள் உண்டு. புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் கிடைக்கலாம். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, அலைபேசி வழி தகவல் ஆச்சரியம் அளிக்கும் நாள். பிரிந்தவர்கள் வந்தனையும் வாய்ப்பு உண்டு. பிணக்கு அகலும். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். விருப்பங்கள் நிறைவேற விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். திட்டமிட்ட காரியங்களை திடீரென மாற்றி அமைப்பீர்கள். வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிர்பாராத தனவரவு இருந்தாலும் கூட விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் நாள். வியாபார விரோதங்கள் விலகும். வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் எதிர்பாராத விதத்தில் வந்து சேரும்.
பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். உடன் இருப்பவர்கள் உங்கள் பணிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, வளர்ச்சி கூட வழிபிறக்கும் நாள். வருங்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். குருவினுடைய பார்வை இருப்பதால் குழப்பங்கள் அகலும். சந்தோஷங்களை எல்லாம் சந்திக்கப் போகின்றீர்கள். கடிதம் கணித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாள் மாலை நேரத்திலே புதிய நபர்களை சந்தித்து அதன் மூலம் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எல்லை மீறி பழகியதால் தொல்லைகள் ஏற்படும் நாள். இன்று எதையும் யோசித்து செய்வதுதான் நல்லது. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு பகையாகலாம். உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு பகையாக மாறலாம். அஷ்டமத்திலே குரு, அஷ்டமத்திலே ராகு, அஷ்டமத்திலே சந்திரன் இருப்பதால் பொறுமையை கடைபிடியுங்கள். வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கும் என்று விழிப்புணர்ச்சி மிக மிக அதிகம் உங்களுக்கு தேவை. கும்பராசி நேயர்களே, வரங்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். சேமிப்பு உயரும். செல்வாக்கு மேலோங்கும். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். மீனராசி நேயர்களே, புத ஆதித்ய யோகம் செயல்படும் இன்றைக்கு ஒரு பொன்னான நாள். பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். பணிகளில் இருந்த தொய்வுகள் அகலும். ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வீர்கள். அத்தியாவசிய செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரலாம். கொள்கை பிடிப்பை தக்க வைத்துக் கொள்ளும் நாள். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை திங்கள் என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். மாலை நேரத்தில் வரும் தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.